السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் தொடர்ச்சியாக நாம் அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்குண்டான வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் சலாசத்து குதுப் என்கின்ற வினை சொல்லை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் நம்ம இது சம்பந்தமாக சில செய்திகள், அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம். அல் மாதி என்றால் என்ன, ஃபிஅலுல் மாதி என்றால் என்ன, ஃபிஅலுல் முதாரி என்றால் என்ன, ஃபிஅலுல் அம்ர் என்றால் என்ன என்கின்ற அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போன்று வமாயிர், பிரதி பெயர் சொற்கள் என்று சொல்லக்கூடிய ஹுவ, ஹுமா, ஹும், அவன், அவர்கள் இருவர்கள், அவர்கள் பல ஆண்கள் என்று குறிக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் சொல்லக்கூடிய அந்த வமாயிர் பிரதி பெயர் சொற்களை பற்றி நாம் படித்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்னவென்றால் பேஜ் நம்பர் 12, பேஜ் நம்பர் 12 அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இந்த புத்தகத்துடைய பாடம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அல் மாதி அல் மஅரூஃப் முஸ்பத் அப்படின்னு சொன்னால், அல் மாதி என்றால் கடந்த காலம், அல் மஅரூஃப்னா அறியப்பட்ட கடந்த காலம், முஸ்பத்னா செயல் நடந்தது. ஒரு செயல் என்ன இருக்குது, நடைபெற்றிருக்குது. ஒரு செயல் நடக்கவும் செய்யும், நடக்காமையும் போகும். சரிங்களா? ஒரு காரியம் நடந்தது, இன்னொன்று நடக்காதது. அப்படின்னா என்ன? உதாரணமாக ஒரு செயல் நடக்கவும் செய்யும், நடக்காமல் இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டான், என்ன பண்ணியிருக்கிறான், சாப்பிட்ருக்கிறான், செயல் நடந்திருக்கு. அவன் சாப்பிடவில்லை, அப்போ செயல் எங்கே நடந்துச்சா? நடக்கலை. சரிங்களா? செயல் நடக்கலை. தூங்கினான், செயல் நடந்துச்சு. அவன் தூங்கவில்லை அப்படின்னா அந்த செயல் நடக்கவில்லை. சரிங்களா? அப்போது இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து அல் முஸ்பத். முஸ்பத்னா செயல் நடந்தது, நடந்திருக்கு. உதவி செய்தான், சாப்பிட்டான், தூங்கினான். இப்படி நெகட்டிவாக வராமல் பாசிட்டிவாக வந்திருக்கும். சரிங்களா? செயல் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நடந்திருக்கும், நடக்காமல் இருக்கும். இன்னைக்கு படிச்சிங்களா? இல்லை படிக்கலை, இப்போ செயல் அங்கே நடக்கலை. படிப்புங்கிற அந்த செயல் நடக்கலை. குரானை மனப்பாடம் பண்ணிங்களா? இல்லை மனப்பாடம் பண்ணலை, அப்போ மனனம்ங்கிற அந்த செயல் நடக்கலை. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மன்ஃபி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது செயல் நடந்துச்சுன்னு சொன்னோம்னா முஸ்பத் என்றும், செயல் நடக்கவில்லை என்றால் மன்ஃபி என்று சொல்வார்கள். சரிங்களா? மன்ஃபி என்று சொல்வார்கள். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது அல் மாதி அல் மஅரூஃப் அல் முஸ்பத். இந்த பேஜ் நம்பர் 12 ஹெட்டிங்கே இதுதான். அல் மாதி அப்படின்னா செயல் கடந்த காலம், அல் மஅரூஃப்னா அறியப்பட்ட கடந்த காலம், அல் முஸ்பத் நடந்திருக்கு அந்த செயல். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வினை சொல்லுடைய அந்த வாசகத்திலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து இறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தை வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை சீகா, எத்தனை வடிவம்? 14 வடிவம். சரிங்களா? 14 வடிவம். அதில் நம்ம என்ன மனப்பாடம் பண்ண போகிறோம்னு சொன்னோம்னா டார்க்காக இருக்கக்கூடிய அதைத்தான் நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம். அது கீழே 3 லைன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம மனனம் செய்ய போகிறது கிடையாது. ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, அப்புறம் ஃபஅல்னா. இந்த ஃபார்மேட்டை நம்ம மனப்பாடம் செஞ்சிடணும். ஒரு அரபிக்குடைய வெர்பை நீங்கள் எடுக்கிறீங்க, வினை சொல்ல எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த 12 வடிவத்திலும் உங்களுக்கு மாற்ற தெரிய வேண்டும். சரிங்களா? தமிழில் ஒரு வினை சொல் சொல்லுங்க பார்ப்போம். படித்தான், படித்தான் எடுத்துக்குவோம். கரஅ, உதவி செய்தான். நசர, இப்போ பாருங்க, நசரனா அவன் ஒரு ஆண் உதவி செய்தான், அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்தார்கள். எப்படி சொல்கிறது? அப்போ இந்த ஃபார்மேட்டை படிச்சிருந்தா சொல்ல முடியும்.
இதில் நம்ம இங்கே வந்து இருமை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை எது? இதில் நான் கேட்குறேன், ஃபஅலா அந்த ஃபார்மெட்டு தான் இருமையை குறிக்கக்கூடியது. பல ஆண்கள் அந்த செயலை செய்தார்கள் சொல்லி குறிக்கக்கூடிய அந்த ஃபார்மெட் இது ஃபஅலு, அது அதோடைய ஃபார்மெட். இப்போ நஸ்ர அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் இருக்குது, ஃபஅலங்கிற ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் அந்த வடிவத்தில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம் கொடுக்கும்னா, அவன் ஒரு ஆண் உதவி செய்தான், அவன் ஒரு ஆண் படித்தான். இப்போ நீங்கள் வந்து அந்த வினை சொல்ல இருமையாகவோ பன்மையாகவோ மாற்றணும்னு சொன்னோம்னா இந்த ஃபார்மெட்டில் மாற்றணும். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமான்னு சொல்லி முன்னாடி அந்த வீடியோவில் நம்ம காணொலியில் பார்த்தோமா இல்லையா, முன்னாடி கிளாஸில் அது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. இப்போ நஸ்ர நூன் ஸ்வாத் ரா, நூன் தான் அந்த ஃபெயலுடைய ஃபா கலிமா, ஸ்வாது தான் அந்த ஃபெயலுடைய ஐன் கலிமா, ரா தான் அந்த ஃபெயலுடைய லாம் கலிமா. அப்போ நஸ்ர அப்படிங்கிறத இருமையாக நீங்கள் மாற்றணும்னா ஃபஅலான் இருக்கு, அப்போது நஸரான்னு மாற்றணும். அப்போ என்ன அர்த்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு? அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்தார்கள். அப்போ நஸ்ரங்கிற அந்த வடிவத்திலிருந்து நஸரா என்று மாற்றும் பொழுது நமக்கு என்ன செய்யுதுங்க? அர்த்தம் வேறு அர்த்தம் நமக்கு கிடைக்குது. தமிழ் நம்ம அப்படி தானே மாற்றுறோம், உதவி செஞ்சான், அவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறக்கு அவங்க எல்லாம் சேர்த்து சொல்கிறோம்ல. இந்த உதவி செஞ்சான் மட்டும்தான், உதவி செஞ்சான், உதவி செஞ்சான், உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். எதிர் உள்ளவர் ஆணாக இருந்தால் நீங்கள் உதவி செஞ்சீங்க. அதுவே நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள்னு சொல்லுவோம், ஒருத்தராக இருந்தால் நீன்னு சொல்லுவோம். அப்போ தமிழில் அந்த வார்த்தைகள் நம்ம மாத்திரமா இல்லையா? ஆளுக்கு ஆளுக்கு ஏற்றவாறு அதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை அமைச்சு அந்த வினைச்சொல்லை நம்ம அமைக்கிறோன்னு சொன்னால் அப்போ அரபியில் நம்ம அமைக்கணும். அரபியில் அது இருக்குது, இந்த 14 ஃபார்மெட்டு தான், சரிங்களா? அப்போ இருமைக்கு நம்ம பார்க்குறோம் ஃபஅலாங்கும்போது நஸரா, அதைத்தான் இங்கே கான்செப்டாக நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். ஃபஅலனா என்னங்க அர்த்தம்? அவன் ஒரு ஆண் செய்தான், அவன் ஒரு ஆண் செஞ்சான், அவ்வளோதான். நீங்கள் அந்த நஸரங்கிற ஃபியல, உதாரணத்துக்கு நஸர என்பது உதவி செய்தான், சரிங்களா? அப்போ நஸர என்பது அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அர்த்தத்தை கொடுக்கும். இரு ஆண்கள் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் மாற்றணும், ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்தார்கள். இதுதான் பேசிக். இந்த 14 ஃபார்மெட்டு தான் நமக்கு பேசிக். இந்த 14 ஃபார்மெட்டையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா 3 எழுத்து வினை சொற்களை இது போன்ற மாற்றி நம்மால் அர்த்தத்தையும் பெற முடியும், அந்த வார்த்தை வடிவத்தையும் நம்மால் மாற்ற முடியும், சரிங்களா? அப்போ ஃபஅலு அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், சரிங்களா? இப்போ ஒரு பெண்ணை குறித்து சொல்லணும், ஒரு பெண் உதவி செய்தால் அதுக்கு என்ன வடிவம்? ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, எக்ஸ்ட்ராவா ஒரு தா சேருது. 3 எழுத்து வினை சொல்ல இறுதியில் எக்ஸ்ட்ராவாக தா சேருது. இந்த தா, இந்த சுக்குன் பெற்ற தா என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள். அதுவே இந்த ஃபா கலிமால நூனை போடுங்க, ஐன் கலிமா இடத்துல ஸ்வாத போடுங்க, லாம் கலிமா இடத்துல ராவை போடுங்க, இந்த தாவை மட்டும் சேர்த்துங்க. அப்போ நஸரத் அப்படின்னு மாறுமா? மாறிச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் கொடுக்கும்? அவள் ஒரு பெண் உதவி செய்தாள், சரிங்களா? புரியுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஃபஅலதா அப்படின்னா அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்தார்கள். தான் நம்ம மேலே பார்த்த மாதிரி பெண்ணிற்கு அடையாளமாக வந்துருச்சு, கூட எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃபு சேருவதன் மூலமாக இருமையை குறிக்குது. எப்படி மேலே வந்து ஃபஅலா அப்படின்னு சொல்லி ஒரு இருமைக்கு அலிஃபு நம்ம பார்த்தோம், இருமையை குறிப்பதற்கு அலிஃபை சேர்த்துவாங்க, சரிங்களா? அது பெண்பால் இருமை என்பதனால் தாவோடு அலிஃபை சேர்த்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள் அர்த்தம் இருக்கு, இரு பெண்கள் உதவி செய்தார்கள் நம்ம அப்ளை பண்ணுமா இல்லையா? அப்போ ஃபா கலிமாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இடத்துல இந்த நூனை போடுங்க, ந. ஸ்வாது ஐன் கலிமா இடத்துல ஸ்வாத போடுங்க, ந ச நச.
அதுக்கடுத்து ராவை தூக்கி இந்த லாம் இடத்துல போடுங்க. நஸர த அலிஃபு. நஸரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் அப்படின்னா இது இந்த நூன் பல பெண்களை குறிக்கக்கூடிய நூன். நூனு நிஸ்வான்னு சொல்லுவாங்க. பல கூட்டமான பெண்களை குறிக்கக்கூடிய இந்த நூன் தான். இந்த நூன் சேர்ந்து ஒரு ஃபெயலுடைய இறுதியில் இந்த நூன் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரை சுக்கூன் ஆக்கி அர்த்தத்தையும் மாற்றி விட்டுரும். அவர்கள் பல பெண்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபெயலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். புரிஞ்சுதா? இந்த நூனு நிஸ்வா, இந்த நூனை நம்ம போட்டுட்டோம்னா ஒரு ஃபெயலுடைய இறுதியில் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த லாம் கலிமால ஒரு சுக்கூன் கொண்டு வருவதோட பல பெண்கள்ங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நஸர்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் உதவி செய்தார்கள் அர்த்தத்தை கொடுக்கும். அதுவே கரஅன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் படித்தார்கள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அந்த 3 லெட்டர் தான். அதுக்கு பின்னாடி நீங்க எந்த சிம்பிளை கொண்டு வரீங்களோ, இருமையை குறிக்கக்கூடிய அலிஃபை கொண்டு வந்தீங்கன்னா இருமையை குறிக்கக்கூடிய ஃபேலாக மாறிவிடும். ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சிம்பிளா இருக்கக்கூடிய அந்த தா, அதை இணைச்சிங்கன்னா, அந்த தாவை இணைச்சிங்கன்னா ஒரு பெண் உதவி செய்தான்னு சொல்லி மாறும். அதே மாதிரி தாவோடு அலிஃப் கொண்ட இரு பெண்களை குறிக்கக்கூடிய அந்த சிம்பிளை நீங்க குறிச்சிங்கன்னு சொன்னா அந்த ஃபெயலுக்கு ஏற்றவாறு அந்த அர்த்தத்தை மாற்றி இரு பெண்கள் உதவி செய்தார்கள் மாறிடும். சரிங்களா? அப்போ பல பெண்களை குறிக்கக்கூடிய நூன். அப்போ ஓனுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. எந்த சிம்பிளுமே போடலைன்னா ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. அவன் ஒரு ஆண் உதவி செஞ்சானா, படிச்சானா, தூங்கினானா, சாப்பிட்டானா, அது நீங்க போடுறது பொறுத்து. அதுக்கடுத்து வெறும் ஒரே ஒரு அலிஃபை மட்டும் சேர்த்தனீங்கன்னா இரு ஆண்கள் அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும். அந்த சிம்பிள் அது. அந்த ஃபெயல பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃப் போட்டிங்கன்னா, அதே மாதிரி இறுதியில் வாவுல் ஜமா, பல ஆண்களை குறிக்கக்கூடியதற்குண்டான ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னா வாவுல் ஜமா, சுக்கூன் பெற்ற வாவ். இதை சுக்கூன் பெற்ற வாவுக்கு முன்னாடி உள்ள ஃபெயலுடைய இறுதி லெட்டருக்கு பம்மாவை கொண்டு வந்துடும். சரிங்களா? நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டும். எப்படி? நான் வாவுங்கிற நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது என்ன செஞ்சோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்தை ஆக்கிரமிச்சு மேலே ஒரு தம்மாவை கொண்டு வந்துடும். அப்போ மேலே தம்மா வந்துட்டா ஓகே, அடுத்து வாவு ஜமா வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு இதுண்டான சிம்பிள். அப்போ பல ஆண்களை குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? வாவ். சரிங்களா? ஒரே ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? சுக்குன் பெற்ற தா. சரிங்களா? இரு பெண்களை குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? தா பிளஸ் அலீஃபு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபெயலுடைய வார்த்தையை போடுறீங்களோ வினை சொல்லுவா அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். நான் சொல்லிட்டேன். பல பெண்களை குறிக்கக்கூடிய சிம்பிள் எது? நூனு நிஸ்வா. இந்த அனைத்து ஃபெயலும் தேர்டு பர்சனை குறிக்கக்கூடியது. அவன், அவள், அவர்கள். சரிங்களா? அவர்கள் இரு பெண்கள், அவர்கள் பல பெண்கள். தேர்டு பர்சன் இருக்கு, தேர்ட் பார்ட்டி குறிக்கிறது. சரிங்களா? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அந்த சிம்பிள்ஸை சொல்லியாச்சு. சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். சிம்பிளை தனியாக எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. இரு ஆண்கள் சொன்னால் ஒரு அலிஃப் தான் வரும். அதே இரு பெண்கள் சொன்னோம்னா அலிஃப் பிளஸ் தா. ஒரே ஒரு பெண்ணை குறிக்கணும்னா சுக்குன் பெற்ற தா. பல ஆண்களை குறிக்கணும்னா வாவு. ஒரு பல பெண்கள் குறிக்கணும் நூனு. இது மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு 10 ஃபெயலை எடுங்க, நான் எழுதி போடுறேன். அதோட இணைச்சு பாருங்க, படிச்சு வச்சு அவ்வளோதான். இது தேர்டு பர்சன். இப்போ ஸ்ட்ரைட் பர்சனாக பேசக்கூடிய, நேரடியாக பேசும்போது ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்கல்ல, அப்போ அதுக்கு இதையே நம்ம யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணோம்னா இப்போ என்ன ஆகும்? தேர்டு பர்சன் குறிக்கிறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பர்சன் குறிக்கிறமாங்கிற ஒரு டவுட்டு கிளம்பிடும். நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய 2 பெண்கள், 2 ஆண்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபாயலா நசரா அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போது அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்தார்கள் சொல்கிறீங்களா அல்லது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு தெரியாதல்ல, கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? அதனால தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறவங்கள நோக்கி நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கு உண்டான சில சிம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் தான். அது எப்படி? ரொம்ப சிம்பிள். தா
எப்படி தா, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இது சுக்குன் பெற்ற தா, இது ஃபத்தஹ் பெற்ற தா. ஃபத்தஹ் பெற்ற தா வந்துருச்சுன்னா எதிர் உள்ள ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த தா வரும்போது முன்னாடி அந்த லாம் கலிமாவை சுக்குன் பெற வச்சிரும், ஆக்கிரமிச்சிரும். தா சுக்குன் வந்துடும். லாம் மேல மட்டும் இல்லை. இப்போ அந்த ஃபெயில் வந்துச்சுன்னு சொன்னா எது மேல சுக்குன் வரும்? எது மேல சுக்குன் வரும்? ரா மேல வரும். எந்த ஃபெயிலோட இறுதி லெட்டர் இருக்கோ அந்த இறுதி லெட்டருக்கு சுக்குன் வர வச்சிரும் இந்த தா. அது நீங்க பார்க்கணும், எந்தெந்த சிம்பிள்ஸ் எது எது வருமோ, என்னென்ன ஆக்கிரமிப்பு செய்யுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஅல்த அப்படின்னா நீ ஒரு ஆண் செய்தாய். ஃபஅல்தனா நீ ஒரு ஆண் செய்தாய். சரிங்களா? நீ ஒரு ஆண் உதவி செய்தாங்கிறது எப்படி நம்ம சொல்றது? நூன் அப்ளை பண்ணுங்க, நூன் வைங்க, ஸ்வாது வைங்க, ரா வைங்க, இந்த தா வைங்க, அதே சிம்பிள்ஸை போடுங்க. நஸர்த, நீ ஒரு ஆண் உதவி செய்தாய். நீ ஒரு ஆண் உதவி செய்தாய். நீ ஒரு ஆண் தொழுதாய். ஆமா, நீ தொழுத. தொழுகைக்கு சொலா, அதாவது சொல்ல, சரிங்களா? சொல்லன்னு வரும். அப்போ சொல்லைத அப்படி நம்ம சொல்றோம். நீ ஒரு ஆண் தொழுதாய். சரிங்களா? அதே மாதிரி நீ ஒரு ஆண் படித்தாய். படித்தாய், படிக்கிறதுக்கு கரஅனா என்னதுங்க? கரஅ, அவன் ஒரு ஆண் படித்தான். இப்போ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு? எந்த சிம்பிளும் சாராத ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? என்ன அர்த்தத்தை கொடுப்பீங்க? அவனா, அவர்களா, அவளா, அவர்களா? ஒரு ஆணு. என்ன நேம் கொடுப்பீங்க? என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அவன் ஒரு ஆண் படித்தான். அவன் ஒரு ஆண் படித்தான். என்ன ஸ்டேட்ல இருக்குது? என்ன நிலைமையில இருக்கு? எந்த சிம்பிளும் சேரலையே. இருமையை குறிக்கக்கூடிய அலிஃபும் இறுதியில வரல. வாவு ஜமா பன்மை குறிக்கக்கூடிய அந்த வாவும் வரல. எதுவுமே வரலையே. அப்ப தனியா நிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அவன் ஒரு ஆண். ஆமா, அவன் ஒரு ஆண் படித்தான். நம்ம அப்படித்தானே படிக்கிறோம். அவன் ஒரு ஆண் படித்தான். சொல்றது புரியுதா? இப்ப இத நீ ஒரு ஆண் படித்தாய் அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். நீ ஒரு ஆண் படித்தாய்ங்கிறத எப்படி மாத்துவீங்க? எப்படி சொல்லணும்? கரஅத. முந்தைய பாடத்தை படிக்காட்டி புரியாது. ஃபர்ஸ்ட் லெசன் அதை படிச்சு நேரடியாக உட்காந்து படிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா இது நம்ம இப்போ நீங்க ஒரே அவையிலே உட்காந்து நீ அடுத்த ஃபேலை போடுற அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடி லெசன் நீங்க பார்க்கணும். அப்ப கரஅத்தன்னு சொல்லணும். சரிங்களா? சிம்பிள் தான். என்ன நீங்க பெருசா சேஞ்ச் பண்ணீங்க? அந்த தா அப்படியே வருது. அது எதுக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இரு ஆண்கள், நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள். ஃபா கலிமா இருக்கு, ஐன் கலிமா இருக்கு, லாம் கலிமா இருக்கு. எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? துமா வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? துமா. இந்த துமா எல்லா இடங்கள்லயும் வரும். இந்த துமாக்கு முன்னாடி என்ன செய்ய வச்சிரும்? சுக்குன் செய்ய வைத்து விடும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா வரக்கூடியது சிம்பிள்ஸ். ஒரு ஃபெயலுடைய சிம்பிள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நஸ்ரனா உதவி செய்தான். நீங்கள் இரு ஆண்கள் உதவி செய்தவர்கள் எப்படி சொல்லுவீங்க? இதை அப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். நசர், அந்த நூன் இங்க போடுறீங்க. ஃபா கலிமா நூன், நா சா இர், நசர். அப்புறம் என்னதுங்க? நீங்க நாடுறது இரு ஆண்கள். நீங்கள் இரு ஆண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நசர் துமா. ஓகே. இப்போ ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, எக்ஸ்ட்ராவா என்ன எது வந்திருக்கு? தும். இது எதுக்கான சிம்பிள்னு சொன்னா, நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். பல ஆண்களை குறிக்குது. எதிர உள்ள பல ஆண்களை குறிக்கணும்னா இந்த தும் போடணும். ஒரு ஃபெயலோட இறுதியில தும் போடணும். அப்ப த ஒரு ஃபெயலுடைய இறுதியில தா போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு ஆண் அர்த்தம். துமா போட்டீங்கன்னா நீங்கள் இரு ஆண்கள் அர்த்தம். தும் போட்டீங்கன்னா நீங்கள் பல ஆண்கள் அர்த்தம். அந்த பல ஆண்கள் என்ன செஞ்சாங்கிறது நீங்க முன்னாடி போடக்கூடிய ஃபெயல்ல தான் இருக்குது. முன்னாடி போடக்கூடிய வினை சொல்லதான் இருக்கு. உதவி செஞ்சாங்களா, படிச்சாங்களா, தூங்குனாங்களா, சாப்பிட்டாங்களா, அக்கல் தும் போடுறீங்களா, நசர் தும் போடுறீங்களா, அல்லது கர தும் போடுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனா எப்படி அதை அப்ளை பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா? இப்ப பாருங்க,
தும் என்பது எதை குறிக்குது? நீங்கள் பல ஆண்கள். சரி, இப்போ ஆண்கள், எதிர் உள்ள ஆண்கள், நீங்க, நீங்கள் இருவர்கள், நீங்கள் பல ஆண்கள் படிச்சுட்டோம். பெண்ணு வந்தா என்ன செய்யறது? பெண்ணு வந்தா என்ன செய்யறது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம அதுக்கும் சொல்றாங்க, அவள் ஒரு பெண் சொன்னோம்னா அதுக்கு அடையாளம் என்னது? இத் தா ந இல் பிளஸ் ந. இது அவள், அவள் இருவர்கள், அவ பல பல பெண்கள். அதை நம்ம பார்த்தோம். இப்போ நீ ஒரு பெண் உதவி செய்தாய், நீ ஒரு பெண் சாப்பிட்டாய் அப்படின்னு சொல்றது எப்படி? அதுக்கு ஃபார்மேட் பாருங்க. மேல பார்த்தோமா இல்லையா? நீ ஒரு ஆண் குறிக்கக்கூடிய தேவை, நீங்க கசர் போட்டுட்டீங்கன்னு வைங்க, தீ, நீ ஒரு பெண் ஆயிரும். எப்படி? ஃபஅல் தேன்னு சொன்னா நீ ஒரு ஆண் செய்தாய், நசர் தே சொன்னா அந்த நாசார அப்ளை பண்ணி நசர் தே, நீ ஒரு ஆண் உதவி செய்தாய் அப்படின்னு சொன்னா நீ ஒரு ஆண் உதவி செய்யணும் அர்த்தம். அதுவே நீ ஒரு தீ போட்டுட்டீங்க, நசர்த்தி, ஒரு ஆண் வந்துட்டாரு, நசர்த்தின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு பெண் உதவி செய்யான்னு அர்த்தம் வந்துடும். எப்படி? ஒரு கஸ்ரா, ஒரு கோடுனால என்ன ஆயிரும்? அர்த்தமே மாறி. இதான் அரபியோடைய மிக முக்கியமான விஷயமே இதுதான். ஒரு கோடு மூலயமா அர்த்தமே மாறிடும். என்னங்க ஒரு கோடு தாதானங்க சொன்னேன், அதே மேல் பள்ளியின் பின்பக்கம் தொட்டு தாதான சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தேவை நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? தீ சொல்ல வேண்டிய இடத்துல தே சொல்லிட்டீங்க. அப்ப அர்த்தம் மாறிடுச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்து ஃபஅல் துமா. எப்படி? ஃபஅல் துமா. அப்போ ஒரு எதிருள்ள ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? தீ, தீ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எதிருள்ள இரு பெண்களாக இருந்தா துமா. சரிங்களா? இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. எதிரில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள் வருது, நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ரெண்டுக்குமே துமா துமான் வருது, எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயரோ அல்லது அந்த இடத்திற்கு ஏற்பவோ அப்படி வச்சுதான் நம்ம அங்கே அர்த்தம் கொடுக்க முடியும். சரிங்களா? ஜைனப் ருக்கையா நசர்துமா. சரிங்களா? யா ஜைனப் யா ருக்கையா நசர்துமா மாஷா அல்லாஹ் அப்படிங்கிறோம். ஜைனப் ருக்கையா நீங்க ரெண்டு பேருமே நல்லா உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அந்த இடத்திற்கு ஏற்ப அங்க புரிஞ்சுக்கணும். அங்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இரு ஆண்கள் நம்ம அறுத்து வச்சிடக்கூடாது. ஏன்? ஜைனபு ருக்கையாங்கிறது யாருடைய பெயர்? பெண்பாலை குறிக்கக்கூடிய பெயருங்க. இப்ப முஹம்மதுன்னு ஒருத்தர் சொல்றோம், இப்ராஹிம் சொல்றோம், நபியான்னு சொல்லுவோம், ஆயிஷா யா ஃபாத்திமா நசர்துமா அப்படிங்கிறோம். அப்ப அந்த இடத்துல இடத்திற்கு ஏற்ப பெயருக்கு ஏற்ப அங்க அர்த்தம் கொடுக்குது. அப்ப இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? துமா. இந்த துமாவும் இரு ஆண்கள் இரு பெண்கள், அந்த இடத்திற்கு ஏற்ப புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பல பெண்கள், நீங்கள் பல பெண்கள், நீங்கள் பல ஆண்கள் சொல்லும்போது தும் யூஸ் பண்ணோம். இப்போ துண்ண, துண்ண. சரிங்களா? துண்ண, ஃபஅல் துண்ண எக்ஸ்ட்ரா. இது ஃபா கலிமா, ஒரு ஃபஅலுடைய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஒரு வினை சொல்ல 3 எழுத்து இருக்கும். அந்த 3 எழுத்தை நம்ம அர்த்தத்தை மாற்றுவதற்காக எக்ஸ்ட்ராவான சிம்பிளை சேர்த்தி இருக்கிறோம். துண்ண. இந்த துண்ண வந்துருச்சுன்னா அந்த ஃபஅலுடைய ஸ்டேட்டை எதுக்கு கொண்டு போகும்னா, நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள், நீங்கள் பல பெண்கள் உதவி செஞ்சீங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் பல பெண்கள் உதவி செஞ்சீங்கன்னு நசர் துண்ண. அவ்வளோதான். நூன் சுவாத போடுங்க. ராக்கு வந்து சுக்கூன் வைக்கணுமா, ஃபத்தஹ் வைக்கணுமா, கெசர் வைக்கணும், டவுட்டே வேண்டாம். பாருங்க இங்க, அதுக்குத்தான் இந்த 14 சீகாக்கள். இந்த 14 சீகாக்கள் நோட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, புக்கில் மட்டும் இருக்கும், உங்கள் மனசில் இருக்கணும். மனசில் இருந்துச்சுன்னா 3 எழுத்து கொண்ட ஃபியல்களை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் போடுவீங்களா போட மாட்டீங்களா? அட என்ன ஃபார்மேட் வரப்போகுது? வரப அடித்தான், நீங்கள் பல பெண்கள் அடித்தீர்கள், எப்படி சொல்லுவீங்க? இதை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். வரபனா அவன் ஒரு ஆண் அடித்தான், நீங்கள் பல பெண்கள் அடித்தீர்கள், எப்படி சொல்லுவீங்க? வரப், வரப், வரபு துண்ண. அவ்வளவுதான். துண்ணங்கிற தெரிஞ்சிருச்சு. துண்ணங்கிற சிம்பிள் எதுக்கு? நீங்கள் பல பெண்கள் குறிக்கிறதுக்கு. அப்போ வரபங்கிற ஃபைல் நானே கொடுத்துட்டேன். என்ன அந்த வார போடுறீங்க, இரு போட்டு பக்கத்தில் துண்ண போட்டீங்கன்னா வரப் துண்ண. நீங்கள் பல பெண்கள் அடித்தீர்கள், நீ ஒரு பெண் அடித்தா, எப்படி சொல்லுவீங்க? வரப், வரப்தி. நீ ஒரு ஆண் அடித்தாய், வரபுத்த.
நீங்கள் இரு ஆண்கள் அடித்தீர்கள், வரப்துமா. நீங்கள் இரு பெண்கள் அடித்தீர்கள், வரப்துமா. நீங்கள் பல ஆண்கள் அடித்தீர்கள், அவ்வளவுதான். அப்போ இந்த ஃபியலை எப்படி கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஒரு விஷயம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அவர்கள் பல ஆண்கள், அவர்கள் பெண்கள், நீ ஒரு ஆண், நீ பெண்கள், இந்த கேட்டகரி முடிஞ்சிருச்சு. இப்ப நான் படித்தேன், நான் உதவி செஞ்சேன், அட நான் சாப்பிட்டேன் சொல்றது எப்படி? அந்த 3 எழுத்து அப்படியே எடுங்க. அந்த தாவுக்கு பொம்மா போட்டீங்கன்னா நான் செய்தேன் குறிக்கிறோம். எப்படி? பொம்மா போட்டீங்கன்னா நான் அர்த்தம் வந்துடும். தே போட்டீங்கன்னா நீ ஒரு ஆண் வந்துடும். தீனு போட்டீங்கன்னா நீ ஒரு பெண்ணு வந்துடும். அதுவே அந்த தா மேல பொம்மா போட்டுட்டீங்கன்னா தூ நான் அர்த்தம் வந்துடும். ஃபஅல்து அப்படின்னு சொன்னா நான் செய்தேன். இப்ப நான் உதவி செய்தேன்ங்கிறது எப்படி சொல்லுவீங்க? நஸர்து, நஸர்து, நஸர்து. இதே நஸர் தேன்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்துடும்? நஸர் தே, நீ ஒரு ஆண் உதவி செய்தாய். நஸர் தீ சொன்னா நீ ஒரு பெண் உதவி செய்தாய். நஸர் தூன்னு சொன்னா அப்போ தே தீ தூ. ஒரு ஃபியலுடைய இறுதியில் நீங்க தே தீ தூ மாற்றுவதன் மூலமாக அர்த்தங்கள் மாறும். சரிங்களா? லாஸ்ட் பாயிண்ட், நாம எல்லோரும் படித்தோம், நம்ம எல்லோருமே சாப்பிட்டோம். எப்படிங்க சொல்றது? சிம்பிள். குட்டி நா போடாதீங்க, ஒரு பெரிய நா போட்டுருங்க. நான் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தனா சின்னனா இங்க இங்கேயும் குழம்பிடக்கூடாது. பல பெண்கள் குறிக்கக்கூடிய சின்ன நூனை போட்டக்கூடாது. தேர்டு பர்சன் இருக்கக்கூடிய பெண், தேர்டு பர்சன் பல பெண்களை குறிக்கக்கூடிய நூனை போட்டு விடக்கூடாது. அந்த நூனில் இப்போ ஒன்று இழுத்துட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் அர்த்தம் வந்துடும். நாங்கள் உதவி செய்தோம் எப்படி சொல்லுவீங்க? நஸர் நான் நீட்டினீங்கன்னா நாங்க. அவர்கள் பல பெண்கள் உதவி செய்தார்கள் எப்படி சொல்லுவீங்க? நஸர் ந. ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. நஸர் ந முடிஞ்சு போச்சு. அவர்கள் பல பெண்கள். அப்ப பாருங்க, த தி து இத்து. தாளே எத்தனை வகை இருக்கு பாருங்க. இத்துன்னு போட்டுட்டீங்கன்னா, இத்துக்கு முன்னாடி ஃபத்தஹ் வச்சு இத்துன்னு போட்டுட்டீங்கன்னா அவள் ஒரு பெண் குறிச்சிரும். தேன்னு சொன்னீங்கன்னா த த நீ ஒரு பெண், சாரி நீ ஒரு ஆண். தீன்னு சொன்னா நீ ஒரு பெண், தூன்னு சொன்னா நான். அப்போ ரொம்ப சிம்பிள் தான். 14 சிம்பிளம் மனப்பாடம் பண்ணிருங்க. சரிங்களா? பண்ணிருவீங்களா? ஈஸியா இருக்கா இல்லையா? ஆனா இருக்கிறதுலே சரியான டஃப்பான பாடம் புரியறதுன்னு சொன்னா இந்த பாடம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? சவுண்டா சொல்லுங்க. ஈஸியாக இருக்குது. ஆனா இந்த புக்கை நீங்க காமிச்சிங்கன்னு சொன்னா இருக்கிறதுலே கஷ்டமான புக்கு, படிக்கவே வராத புக்குன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த புக்கு என்னன்னு, இதை பத்தி என்னன்னு சொல்றாங்களோ இல்லையோ, முதல்ல இதை சம்பந்தமா இன்ட்ரோ கொடுக்கறதே என்னதான், படிக்க முடியாத புத்தகம் இதுதான். அப்போ பாருங்க, நீங்க எல்லாமே வேலைக்கு போறவங்க, யாருமே ஸ்டூடெண்ட் கிடையாது. பட் ஆனா என்ன இருக்கு, உங்களால இது முடியுதுன்னு சொன்னா ஒரு படிக்கக்கூடிய மாணவனால முடியுமா முடியாதா? எடுக்கிற விஷயத்துல ஒண்ணு இருக்கு, எடுக்கிற ஒரு விஷயத்துல ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு. சரிங்களா? இன்னொன்னு நம்ம படிக்கிறதுலயே இருக்குது. இப்போ என்னதான் உட்காந்து விளக்கினாலும், கிளாஸுக்கு வராமல் இருந்தாலோ அல்லது அடுத்த ஒரு கிளாஸ் தானே விட்டாலோ ஒன்றுமே புரியாது. எவ்வளோ நடத்தினாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால் முடிஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நடத்தியிருக்கிறோம். ஆனால் எடுத்தெடுப்பில் யாருமே இந்த அர்த்தமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இந்த தா, எதுக்கு தீல சொல்ல மாட்டாங்க. மனப்பாடம் பண்ணு, அவ்வளோதான். 14 மனப்பாடம் பண்ணு. எதுக்குன்னே தெரியாம மனப்பாடம் பண்ணோம் அப்படிதான் சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணுங்கன்றுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தெளிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலத்தா எது எதுக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் இன்ஷால்லா என்ன பண்ணுங்க, இன்ஷால்லா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ நான் சில ஃபியல்கள் எழுதி போடுவேன், அது இன்ஷால்லா என்ன பண்ணுங்க, அந்த ஃபியல் அதே மாதிரி வச்சு, உதாரணத்துக்கு நசர கர வச்சு எழுதுங்க, நசரை வச்சு எழுதுங்க, வரபை வச்சு ஒரு உதாரணம் எழுதுங்க, ஃபத்தஹ வச்சு எழுதுங்க. ஃபத்தஹனா திறந்தான், ஃபத்தஹனா அவன் ஒரு ஆண் திறந்தான், திறந்தான் அவன் ஒரு ஆண். சரிங்களா? வரபனா அவன் ஒரு ஆண் அடித்தான்,
அடித்தான். நசர உதவி செய்தான். சரிங்களா? கரஅ படித்தான். சரி, 4 ஃபேல் இன்ஷா அல்லாஹ் போடுங்க. தெரிந்த ஃபேல்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ். அப்போது 1 2 3 4. ஃபதஹ சும்மா அப்ளை பண்ணி பாருங்க. ஃபதஹ, ஃபதஹா, ஃபதஹு, ஃபதஹத், ஃபதஹதா, ஃபதஹின, ஃபதஹத, ஃபதஹதுமா, ஃபதஹதும், ஃபதஹதி, ஃபதஹதுமா, ஃபதஹதுன்ன, ஃபதஹது, ஃபதஹினா. இது எழுதுனாதான் வரும். ஒரே நாள் உங்களுக்கு நீ சொல்கிறதே பெரிய விஷயம். என்ன கேட்டால் பெரிய விஷயம். ஒரே நாளில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறீங்கன்னு பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதோட கிளாஸ் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், படியுங்க. இன்ஷா அல்லாஹ் எதை நோக்கமாக கொண்டு மேலும் இந்த அரபு மொழி என்கின்ற இந்த பயணத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். முழுமையாக இந்த பயணத்தை நிறைவடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியும் பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.